நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கட்சியினுடைய தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக விஜய் ரசிகர்கள் மற்றும் தவேக தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், நடிகர் விஜய் சினிமாவில் தன்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை நோக்கி அவருடைய வேலைகள் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே போன வருஷம் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலரும் உயிரிழந்தது விஜய் மீது ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளி. இது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு அவரை அப்போவே குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து அவருடைய அரசியல் மேடைகளுடைய பேச்சுக்களையும் கிண்டல் பண்ணுறது, அவருடைய ரசிகர்களை தற்கொலை அப்படின்னு சொல்கிறது அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்து விஜயுடைய பேச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் தன்னுடைய மனைவியான சங்கீதாவை 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஹிந்து மற்றும் கிறிஸ்டின் முறைப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற மகனும் திவ்யா அப்படின்ற மகனும் இருக்காங்க. ஜேசன் சஞ்சய் இப்போ சிக்மா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் விஜய் ஒரு பக்கம் புகழ் வெளிச்சத்தில், சினிமா வெளிச்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் அவருடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளாகட்டும் சினிமா வெளிச்சம் பெரிய அளவில் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்பப்போ அவங்கள நாம் ஏதாவது ஒரு சினிமா நிகழ்ச்சிகளில் நடிகர் விஜயினுடைய படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய ஈவெண்ட்டில் நாம் பார்க்கலாம். அப்படி கடைசியாக நாம் பார்த்தது மாஸ்டர் படத்தினுடைய இசை வெளிச்ச விழாவில், அந்த கோவிட் டைம் முடிஞ்சு அந்த இசை வெளி விழாவில் தன்னோட மனைவி சங்கீதாவோடு அவர் கலந்துக்கிட்டார். அதுதான் அவங்க 2 பேரும் ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கிட்ட கடைசி ஒரு ஈவெண்ட். நடிகர் விஜயினுடைய மகனான ஜேசன் சஞ்சய் வெட்டைக்காரன் திரைப்படத்தில் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பாட்டிலையுமே ஒரு சின்ன கேமியோ கொடுத்துருப்பாரு. அவருடைய மகளான திவ்யா திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸில் ஒரு சின்ன கேமியோ மாதிரி அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நடிகர் விஜயினுடைய குடும்பம். இப்போ அது ரீசெண்டாக அவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு, 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது சங்கீதா தன்னுடைய குழந்தைகளோட லண்டனில் செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே நடிகர் விஜய் மட்டும் தான் தனியாக இருக்காரு அப்படின்னு 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு அப்படின்னு நிறைய தகவல் வெளியாகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவருடைய மனைவியான சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்குது. இந்த ஒரு விஷயம் இப்போ உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 12 பக்க மனுவை அவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க. மார்ச் 20ஆம் தேதி இந்த விசாரணைக்காக 2 பேரும் நேரில் ஆஜராகணும். இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பூட்டிய அறைக்குள்ளே நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களது திருமண வாழ்க்கை தொடக்க காலத்தில் மகிழ்ச்சியாகவே கடந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எனது கணவர் விஜய்க்கு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருப்பது எனக்கு தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்தேன். பின்னர் கடந்த 2021 செப்டம்பர் டு 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி காலகட்டத்தில் வழக்கறிஞர் மூலம் விஜயிடம் பேசினேன். அப்போது அந்த நடிகையுடனான தொடர்பை துண்டிப்பதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அவர் என்னை ஒதுக்கி வைத்துவிட்டு நடிகையுடன் தொடர்பில் இருந்தார். இது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது. திருமணத்துக்கு மீறிய இந்த உறவை நான் தட்டி கேட்டதால் பொருளாதார ரீதியாக எனக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விஜய் விதித்தார். குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படும், அவர்களின் மனமும் பாதிக்கப்படும் என்பதால் விவாகரத்து கோருவதை தள்ளி வைத்தேன். அந்த நடிகையுடன் பல்வேறு பொது இடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் விஜய் சென்று வருகிறார். அந்த நடிகையும் என் கணவருடன் எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வெளியிடுகிறார். அந்த புகைப்படங்களுக்கு விஜய் ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவித்ததில்லை. இதனால் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் அவமானத்தை இது ஏற்படுத்தியது. விவாகரத்துக்கான நோட்டீஸ் அனுப்பியும் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் விஜய் ஒத்துழைக்கவில்லை. கௌரவமாக நவம்பர் 9ஆம் தேதி விஜயுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக பிரிய விரும்பினேன். ஆனால் அதற்கும் அவர் ஒத்துழைக்கவில்லை. இதனால் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை உணர்ந்தேன். அந்த நடிகையின் பெயரை தற்போது குறிப்பிடுவதை தவிர்க்கிறேன். கணவன் மனைவி உறவில் விஜய் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார். சென்சிட்டிவான இந்த வழக்கை தனி அறையில் விசாரிக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு முதல் என்னை வார்த்தையால் விஜய் நிறைய முறை அவமானப்படுத்தியுள்ளார். நெருக்கடி ஏற்படும் பட்ஜெட்டில் எனது கணவருக்கும் அந்த நடிகைக்குமான ஆதாரங்களை வெளியிடுவேன் அப்படின்னு சங்கீதா அந்த 12 பக்க மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்கு. ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருந்தால் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக பல லட்சம் ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஒரு சூழலில் இப்போ இந்த ஒரு விவாகரத்தை அவங்க மனைவி கேட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு நடிகை எங்களுடைய வாழ்க்கையில் தலையிட்டாங்க, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கு. இந்த ஒரு செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.